பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உலர்ந்ததே பொதுவானம், புதியதாய் ஒரு பூமி, புனித தேவனின் ஆலயம், புது வாழ்வின் அழைப்பாகவே. உலர்ந்ததே பொதுவானம், புதியதாய் ஒரு பூமி, புனித தேவனின் ஆலயம், வாழ்வின் அழைப்பாகவே. அப்பா அன்பான தெய்வமே, உம்மை ஆராதித்தோம் துதித்தோம். அப்பா அன்பான தெய்வமே, உம்மை ஆராதித்தோம் துதித்தோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வளிக்கும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் படைப்புகளின் சிகரமாக மனிதனை படைத்தார். மனிதனுக்கு துணையாக அவனிடமிருந்தே பெண்ணை படைத்தார். இறைவன் தொடக்கத்திலேயே சமத்துவத்தை உருவாக்கினார் என்பதை அறிந்திருக்கின்றோம். நற்செய்தி வாசகத்தில் இறை ஆட்சியில் புகுவதற்கான அழைப்பு இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தாருக்கும் அழைப்பு விடப்படுகிறது என்பதை இயேசு வலியுறுத்துகின்றார்.
தனது மகளை குணப்படுத்துமாறு கேட்டு வந்த கிரேக்க பெண்ணின் ஆழமான இறை நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கண்டு இயேசு வியப்படைகின்றார். நமது வாழ்வில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், சவால்கள் அனைத்திலும் மனம் சோர்ந்து போகாமல் கிரேக்க பெண்ணை போன்று ஆழமான இறை நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வாழ ஜெபிப்போம். இல்லந்தோறும் இறைவார்த்தையை எடுத்துச் செல்கின்ற மாதா தொலைக்காட்சியின் பணிகள் வளர்ச்சி பெற்றிடவும், வளர்ச்சிக்காக உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்கள் வழியாக இன்னும் அதிகமான உதவிகள் கிடைத்திடவும் பணியாளர்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதித்திட ஜெபிப்போம். ஆன்மீக பாதையில் பங்கினை வழிநடத்தி வருகின்ற நமது பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரிகள் இவர்களின் கருத்துக்கள் நிறைவேறிடவும், பங்கின் வளர்ச்சிக்காக இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், திட்டங்கள் அனைத்தையும் இறைவன் ஆசிர்வதித்திட ஜெபிப்போம். நமது பங்கின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் பரிந்துரையால் பங்கு மக்களை பாதுகாத்து பராமரித்து வருவதை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் நமது பங்கு மக்களை ஆசிர்வதித்து வழிநடத்திடவும், உன்னை படைத்தவரை உன் வாலிப நாட்களில் நினை என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நமது பங்கின் இளையோர்கள் தங்கள் வாழ்வில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களையும் இறை வழியில் செய்யவும், கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து திகழவும் நமது பங்கில் செயல்படுகின்ற வின்சென்ட் தே பவுல், மரியாயின் சேனை, பாடகர் குழு, பீட சிறார்கள் அனைவரின் பணிகள் சிறக்கவும், தொடர்ந்து நமது பங்கு பணிகள் மென்மேலும் வளர்ச்சி அடைந்திட இறைவனின் அருளை இறைஞ்சுவோம் இத்தெய்வீக திருப்பலியில். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கலியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. வாசிக்கப்படும் இறைவசனங்கள் 18 25 முடிய. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றையும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலாவெலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருத்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உன் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிஸ்டிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் செந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உளவியல் அடிப்படையிலே மனித வாழ்வு என்பது 4 வகையான உறவு நிலைகளுக்குள் அடங்கிவிடுகிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த முதல் வாசகத்தை நாம் ஆழமாக உற்று பார்க்கிற போது இங்கே 4 வகையான உறவு நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எவர் ஒருவர் முதலில் தன்னைத்தானே அன்பு செய்கிறாரோ அல்லது தன்னை ஏற்றுக்கொள்கிறாரோ, இந்த தன்னை புரிந்து கொள்கிற ஒருவரால் மட்டுமே பிறரை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே முதலிலே நாம் ஒவ்வொருவரும் அல்லது தனிப்பட்ட விதத்தில் என்னை நானே முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற போது பிறரையும் ஏற்றுக்கொள்ள முடியும், பிறரையும் புரிந்து கொள்ள முடியும், பிறரையும் நம்மால் அன்பு செய்ய முடியும். ஆகவே தன்னை ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலையில் பிறரோடு அல்லது நம்மோடு வாழுகிற சகோதர சகோதரிகளோடு நாம் கொண்டிருக்கிற உறவு நிலை. மூன்றாவது, தன்னை படைத்த அல்லது நம்மை படைத்த கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற அந்த உறவு நிலை. எவர் ஒருவர் தன்னை அன்பு செய்கிறாரோ, பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அவர் நிச்சயமாக நம்மை படைத்த தன்னை படைத்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அடுத்த நிலையில் இறைவன் படைத்த இந்த இயற்கையோடு நாம் கொண்டிருக்கிற உறவு நிலை. இயற்கையிலே கடவுள் தந்திருக்கிற அதிசயங்கள், அற்புதமான எல்லா இயற்கை வளங்கள், சூழல்கள், இவைகள் வழியாக கடவுளுடைய அன்பில் கடவுளோடு நம்மால் இணைத்து கொள்ள முடியும், கடவுளோடு உறவு கொள்ள முடியும். ஆக தன்னை ஏற்றுக்கொள்கிற அந்த அன்பு நிலை, பிறரை ஏற்று அன்பு செய்கிற உறவு நிலை, கடவுளை புரிந்து கொள்ளுகின்ற கடவுளோடு நம்மை இணைத்து கொள்ளுகின்ற அந்த உறவு நிலை, நான்காவது இயற்கையோடு இணைந்து நிற்கிற வாழ்க்கையினுடைய உறவு நிலை. இந்த 4 விதமான உறவு நிலைகளை வெளிப்படுத்துகிற அற்புதமான ஒரு வாசகமாக இன்றைய முதல் வாசகப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் கடவுள் ஆதாமை உருவாக்கி இங்கே அவனுக்கு இணையாக துணையாக பெண்ணை அந்த விலா பகுதியிலிருந்து படைத்து உருவாக்கி இந்த பெண்ணை ஆதாமிடம் கூட்டி வருகிற போது ஏவாள் என்று அவருக்கு பெயரிடுகிற சூழல். அதற்கு முன்பதாக காட்டு விலங்குகளையெல்லாம் கடவுள் இந்த ஆதாமிடம் கொண்டு வருகிற போது
இவைகளை பார்த்து என்னென்ன பெயரை ஆதாம் அவைகளுக்கு சூட்டினானோ அந்த பெயர்தான் இந்த விலங்குகளுடைய பெயராக அமைந்திருந்தன. ஆகவே முதலிலே கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்ட இந்த மனிதன் ஆதாம் தன்னை உணர்ந்த ஒரு அற்புதமான நிலை. தான் யார், கடவுளின் சாயல், தான் எதற்காக படைக்கப்பட்டேன், இந்த மனித வாழ்வின் நோக்கம்தான் என்ன என்பதை புரிந்து கொண்டு தன்னை அறிந்து தன்னை முழுமையாக அன்பு செய்த இந்த ஆதாம் அதற்கு அடுத்த நிலையிலே இதோ இந்த பெண்ணை அழைத்து வந்து அவனுடைய விலா பகுதியிலிருந்து உருவாக்கிய இந்த பெண்ணை கடவுள் அழைத்து வருகிற போது இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் என்று சொல்லி இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறார். ஆக ஆதாம் ஏவாளாக தொடக்கத்திலே கடவுள் உருவாக்கிய இந்த அற்புதமான குடும்பத்திலே ஆதாம் ஏவாளை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிற சூழல், பிறரையும் புரிந்து கொள்ளுகிற, பிறரோடு கொண்டிருக்கிற இந்த உறவு நிலையை பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த இயற்கையை படைத்து இந்த விலங்குகளை கடவுள் இந்த மனிதனிடம் ஆதாமிடம் அழைத்து வருகிற போது அவைகளுக்கு பெயர் சூட்டுகிறான். இயற்கையிலேயே கடவுளுடைய அன்பும் உறவு நிலையும் உயர்ந்து நிற்கிறது, உறைந்து நிற்கிறது என்பதை கண்டுகொண்ட மனிதன் இந்த இயற்கை வழியாகவும் அவன் இந்த விலங்குகளை எல்லாம் அன்பு செய்யவும் அவற்றோடு உறவு கொண்டிருக்கவும் அவன் அழகாக ஆழமாக வாழ்வின் நிலையை புரிந்து கொள்கிறான். நான்காவது, தன்னை படைத்த அந்த இறைவன் தனக்கு சொந்தம், தனக்கு உரிமையானவர் என்பதை கடவுளோடு தான் கொண்டிருக்கிற கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டிருப்பதை இந்த ஆதாம் உணர்கின்ற ஒரு அற்புதமான சூழல் இன்றைய முதல் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. ஆக என்னை அன்பு செய்ய, தன்னை ஒருவர் அன்பு செய்ய, அதை கடந்து பிறரை ஏற்றுக்கொள்ள, பிறரை அன்பு செய்ய. மூன்றாவது, இந்த கடவுளை, நம்மை படைத்த இறைவனை அன்பு செய்ய, அவரோடு உறவு கொள்ள. நான்காவது, இந்த இயற்கையிலே இறைவன் உறைந்து நிற்கிறாரே, இந்த இயற்கையை அன்பு செய்ய, இந்த இயற்கையை ஏற்றுக்கொள்ள இந்த நாளிலே முதல் வாசகத்தின் வழியாக அழைக்கப்படுகிறோம். இந்த 4 உறவு நிலைகளிலே மனிதநேயம் மதிக்கப்படுகிறது. மனிதநேயத்தினுடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் நம்மால் ஆழமாக கண்டு உணர முடிகிறது. இந்த மனிதநேயத்தோடு தான் இந்த கிரேக்க பெண், தன்னை தேடி வந்த கிரேக்க பெண், யூதர்கள் அல்லாத இந்த கலிலேயாவை கடந்து தீர் பகுதிக்குள் ஆண்டவர் இயேசு வருகிறார். ஒரு வீட்டிற்குள் செல்கிறார். தன்னை தான் இருப்பதை யாரும் அறியக்கூடாது என்று நினைக்கிறார். ஆனாலும் இந்த கிரேக்க பெண் யாரோ ஒருவர் வழியாகவோ அல்லது எவரோ சொல்லியோ இங்கே ஆண்டவர் போதகர் இங்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே இந்த பெண்மணியானவள், இந்த கிரேக்க பெண்ணானவள், பிற இனத்து பெண்ணானவள், ஆண்டவர் இயேசு நிச்சயமாக தன்னுடைய மகளுக்கு தீய ஆவியிலிருந்து விடுவித்து புதிய வாழ்வை கொடுப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. இயேசுவை இவள் தேடி வந்தாள் என்று சொன்னால், யூதரல்லாத பிற இனத்து பெண்ணான இந்த பெண் இயேசுவை கண்டுகொண்டார் என்று சொன்னால், முதலிலே அவள் தன்னிலே கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு எப்படியாவது என்னுடைய மகளுக்கு குணம் தருவார் என்று இயேசு மீது, இயேசு ஆண்டவர் மீது இந்த பெண்மணியானவள் கொண்டிருந்த நம்பிக்கை தான் இங்கே இயேசுவால் குணமாக, நலமாக அவருடைய மகளுக்கு தீய ஆவியிலிருந்து விடுதலையை கொடுக்கிற அற்புதமான நிகழ்வை பார்க்கிறோம். ஆனால் இதற்கு முன்பதாக இயேசுவோடு இந்த உரையாடல் துவங்குகிறது. ஆண்டவர் இயேசு இந்த பெண்மணியை பார்த்து என்ன சொல்கிறார்? முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒரு விதத்திலே வெளிப்படையாக பார்க்கிற போது இந்த பெண்மணியை இழிவாக நினைக்கிறாரோ ஆண்டவர் இயேசு என்று கருத தோன்றுகிறது. ஆனால் இங்கே இந்த பெண்மணியினுடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு சோதித்து பார்க்கிறார் என்பது கூட இறையியலாளருடைய கருத்தாக அமைகிறது. ஆனால் இந்த பெண்மணியினுடைய பதிலை பாருங்கள். ஆமையா, ஆனாலும் மேசையின்
கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். இறுதியாக, நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேயும் மகளை விட்டு நீங்கிற்று என்று ஆண்டவர் இயேசு பதில் மொழி தருகிறார். இந்த இஸ்ரேல் மக்கள், சிதறுண்டு போன இஸ்ரேல் மக்களை தேடிதான் தான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது, இந்த இஸ்ரேல் மக்களுக்குத்தான் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா சொந்தம் என்பதை இந்த மக்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் இவர் சென்ற பகுதியோ யூத மக்கள் வாழாத பகுதி, பிற இனத்து மக்கள் வாழ்ந்த பகுதி. ஆக இந்த நிலையிலும் கூட ஒரு யூத சமூகத்தினுடைய அப்பட்டமான வெளிச்சமான உண்மையை ஆண்டவர் இயேசு இங்கே அழகாக பதில் மொழியாக தந்தாலும் கூட, இந்த பெண்மணியானவள் இயேசு மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே ஆண்டவர் இயேசு மனிதநேயத்தோடு, நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேயும் மகளை விட்டு நீங்கிற்று என்று சொல்ல, அவளும் வீட்டுக்கு சென்று பார்க்கிறாள். பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற நிகழ்வை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வு கடவுள் தந்த ஒரு அற்புதமான கொடை. இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு உயர்ந்தது என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அழகாக சொல்லுவார், கடவுளுடைய இருப்பு நிலைக்கு எதை நாம் ஒரு அர்த்தமாக அல்லது அதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்க முடியும் என்று பார்க்கிற போது, ஒவ்வொரு குழந்தையும் தாயின் கருவிலிருந்து இந்த புதிய உலகிலே பிறந்து வருகிறது அல்லவா? இதைவிட ஒரு கடவுளுடைய இருப்பு நிலைக்கு எதையாவது சான்றாக சொல்ல முடியுமா என்று பதில் தருகிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கிறது என்று சொன்னால், இந்த குழந்தை கடவுளுடைய மாபெரும் கொடை. இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் நம் தாயினுடைய கருவறையிலே உருவாகி இந்த உலகிலே பிறந்து வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான கொடை. இந்த வாழ்க்கையிலே இந்த 4 விதமான உறவு நிலைகளிலே அன்பு வாழ்வில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். என்னை நானே புரிந்து கொள்ள, என்னை நானே ஏற்றுக்கொள்ள, என்னை நானே அன்பு செய்ய. அதற்கு அடுத்த நிலையிலே, என்னை அன்பு செய்கிற நான் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்ட நான், எல்லோருமே கடவுளின் சாயல், எல்லோருமே கடவுளுடைய சாயலை தாங்கி இருக்கிறார்கள் என்று பிறரையும் அன்பு செய்ய, பிறரையும் ஏற்றுக்கொள்ள, இறைவன் படைத்த இந்த இயற்கையிலே, இறைவன் தந்த இந்த அழகான இயற்கையில் கடவுள் உறைந்து நிற்கிறார் என்பதை, கடவுளுடைய அந்த இருப்பின் தன்மையை இயற்கையிலே கண்டு இயற்கையும் ஏற்று நான் அன்பு செய்து வாழ, அதற்கு அடுத்த நிலையில் எல்லாவற்றையும் படைத்து தன் சாயலிலே என்னை படைத்த, நம்மை படைத்த இந்த கடவுளை அன்பு செய்ய, ஏற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவருமே அன்றாட வாழ்வியல் சூழல்களிலே, அன்றாட வாழ்வின் தேடல்களிலே, அன்றாட வாழ்வின் பயணங்களிலே அழைப்பாக பெற்றுக்கொள்கிறோம். ஆக இந்த இறைவனை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள, பிறரை அன்பு செய்ய, இயற்கையில் இறைவன் உறைந்திருப்பதை கண்டு மகிழ, என்னை நானே ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிற போது, இதோ எப்படி இந்த கிரேக்க பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசு நிச்சயமாக தன் மகளை தீய ஆவியிலிருந்து விடுதலை தந்து புதிய வாழ்வை தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே தன்னுடைய மகளுக்கு புதிய வாழ்வை, நலத்தை பெற்றுக் கொடுத்தாரோ, அப்படியே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் சந்திக்கிற சிற்சில துன்பங்கள், பற்பல பிரச்சனைகள் அல்லது அன்றாடம் இந்த வாழ்வுக்காக நாம் சந்திக்கிற சவால்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், உடல் உள்ள மனம் சார்ந்த நோய்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் இயேசு நிச்சயம் நமக்கு விடுதலை தருவார் என நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு புதிய வாழ்வை கொடுக்கும். ஆகவே இந்த நாளிலே கடவுள் தந்த இந்த அற்புதமான இறை வார்த்தைகளுக்கு நன்றி சொல்வோம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி அமர்வோம். நம் உள்ளத்திலே சுமந்து வந்த வாழ்வுக்கான தேவைகள், நம் உள்ளத்திலே நாம் ஏந்தி வந்த கடவுள் எனக்கு இவைகளிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை தர வேண்டும், எனக்கு புதிய வாழ்வை தர வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கனவுகளோடு, வாழ்வின் கவலைகளோடு, வாழ்வின் மன்றாட்டுகளோடு, வேண்டுதல்களோடு இந்த உன்னத பலிக்கு வந்திருக்கிறோம். இவைகளை எல்லாம் இயேசுவினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம்.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நமது வாழ்வின் எல்லா விதமான துன்பங்கள், உடல் உள்ள மனம் சார்ந்த நோய்கள், இவைகளிலிருந்து விடுதலை தந்து நாம் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினால் ஆண்டவர் இயேசு நமக்கும் புதிய வாழ்வை தருவார் என்ற நம்பிக்கையோடு இறையருள் வேண்டி பலியில் மகிழ்வுடன் மன்றாடுவோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாயன் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாயன் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாயன் நிறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாயன் நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் நகர் நன்மைக்காகவும் புனிதரின் திருவாவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமன் வாழ்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கரங்களை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கைகடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைகடிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் ஏற்றரிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரும் எங்கள் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இது ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் தெய்வீக செம்மறி உணவின் வடிவில் நம்மை தேடி வருகிறார். இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வளிக்கும் விருந்தாகவா, என் வாழ்விலே வாழ வைக்கும் உணவாகவா, என் நாவிலே உனை உண்டு நான் வாழும் காலம் இது. உனை கண்டு நான் மகிழும் வேலை இது. உனை உண்டு நான் வாழும் காலம் இது. உனை கண்டு நான் மகிழும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து
மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆகாசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் புனித சூசையப்பரின் வல்லமையுள்ள பரிந்துரையிலும் அன்னை மரியாவின் அரவணைப்பிலும் மகிழ்வுடன் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு